நெட்டவள்ளி ஹாப்பி பர்த்டே மக்களே. உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு எல்லா பர்த்டே ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸுக்குமே ஷால் வராது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாலை கையிலே வச்சிருக்காது மக்களே, ஒழுங்கா கழுத்துல போடு. அம்மா கையில் வச்சிருக்கிறது தான் ஸ்டைல். அம்மா பூமாரிக்க பர்த்டேக்கும் இதே போல தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா, அதுலேயும் ஷால் இருந்து அவள் எப்பவுமே கையில் தான் வச்சிருந்தா. அதனால தான் நானும் கையிலே வச்சிருக்கேம்மா. சரி சரி மக்களே, உனக்கு பர்த்டேக்கு அப்பா ஃபாரின்ல இருந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. என்ன உள்ளாடி இருக்குன்னே தெரியல, நானும் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஐ ஜாலி ஜாலி. அப்பா எப்பவுமே ஏதாவது பெரிய கிஃப்டாக தான் அனுப்புவாங்க. போன பர்த்டேக்கு எனக்கு சைக்கிள் வாங்கி தந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா மக்களே. ஆனா உனக்கு இந்த வயசுல சின்ன சின்ன கிஃப்டே ஓகே தான். போன வருஷம் வாங்கி தந்த சைக்கிளை நீ இப்பவுமே உடைச்சாச்சு, அது யூஸ் இல்லாமலே போச்சு. இந்த வருஷம் ஏதாவது பொம்மையா இருந்தா கொள்ளலாம். எனக்கு பொம்மை எல்லாம் வேண்டாம், நான் 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. மக்களே இதான் மக்களே பார்சல், இதை ஓப்பன் பண்ணி பாரு என்ன இருக்குன்னு. என்னவா இருக்கும்? வெயிட்டும் பெருசா இல்லை, ஒருவேளை பொம்மை ஏதாவது தான் இருக்கும் போல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐ ஜாலி ஜாலி. மொபைல் நான் நிறைய நாளாக அப்பாட்ட மொபைல் வாங்கி கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பர்த்டேக்கு அப்பா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ இவருக்கு வேற வேலை இல்லையா? பிள்ளை படிக்க வயசுல மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இவ படிப்புல ஒன்றும் இல்லை, இனி ஃபுல்லா இந்த மொபைலை தான் பார்த்துட்டு இருப்பா. மக்களே இந்த மொபைல் அவ்வளவா யூஸ் பண்ணவே கூடாதுன்னா என்கிட்ட தான், இன்னைக்கு அது லீவு நாள் மட்டும் நான் தரேன். இல்லை இல்லை அப்பா, இது எனக்கு கிஃப்ட் பண்ண மொபைல், நான் என்கிட்ட தான் வச்சுருப்பேன். மக்களே ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு. சரி சரிம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு. நான் வீட்டில் பத்திரமா வச்சுருப்பேன். மக்களே நீ இப்போ வர வர சுத்தமாக படிப்பே கிடையாது, இந்த மொபைல் வேற வந்திருக்கு. எனக்கு வேற பயமா இருக்கு, இந்த மொபைலை வச்சு நீ என்ன எல்லாம் பண்ண போறியோ? அம்மா நீங்கள் பயமே படாண்டா, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் மேம் பண்ணும்போது நான் மட்டும் மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே போக மாட்டேன். என்கிட்ட மட்டும்தான் மொபைல் இல்லை, வேறு எல்லார்ட்டையுமே மொபைல் இருக்குது. யாராவது ஒரு பொண்ணு பண்ணியிருப்பான், வேறு எல்லாருமே அதை காப்பி பண்ணி பண்ணுவாங்க. நான் மட்டும் டெய்லி கிளாஸில் போய் தான் பண்ணுவேன். இனிமேல் வீட்டில் இருந்தே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போகலாம். மக்களே ஃபோன் ரிங் ஆகுது, அப்பா ஃபோன் பண்ணுறாங்க போல இருக்கு. ஹலோ நெட்டவள்ளி மக்களே, ஹாப்பி பர்த்டே மக்களே. தேங்க்யூ அப்பா, நீங்கள் எனக்கு ஃபோன் கொடுத்துட்டீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கப்பா. இனி நான் கேம்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடலாம், யாருக்கு வீட்டுக்குமே போக தேவையில்லை. மக்களே ஃபுல்லாக மொபைல் மட்டும் நோண்டிட்டு இருக்கக்கூடாதுன்னு நல்லா படிக்கவும் செய்யணும். நீ நல்லா படிக்க வேண்டியதான், நான் உனக்கு மொபைல் அனுப்பி விட்டுருக்கேன். அவள் நல்லா படிக்கணும்னா நீங்கள் புக் ஏதாவது அனுப்பி விட்டுருக்கணும். மொபைல் அனுப்பிவிட்டு அவள் நல்லா படித்தது போல தான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பொறாம அப்பா, நீங்கள் மொபைல் அனுப்பி விட்டுருக்கிறீங்க. எல்லாம் மொபைலை பார்த்ததுலேருந்தே ஃபுல்லாக என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க. மக்களே ஃபுல்லாக மொபைல் இருக்கக்கூடாது, நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்கள் அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்கும். சரி சரிப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம். சரிப்பா, நான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் ஃபோனை வைக்கேன். சரி சரி மக்களே, நீ சாயங்காலம் ஃபோன் பண்ணலாம். அம்மா எனக்கு பர்த்டேக்கு வாங்கி வச்சிருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கம்மா. மக்களே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பத்திரமா பேக்கில் வை. என்ன 1 ரூபா ஸ்வீட்ஸா? எனக்கு 5 ரூபா 10 ரூபா ஸ்வீட் தான் வேணும். எனக்கு கிட்கேட் ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிட்கேட் ஸ்வீட் தான் வேணும். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கிளாஸில் இப்போ பர்த்டேக்கு எல்லாருமே பெரிய பெரிய ஸ்வீட்ஸ் தான் கொண்டு வருவாங்க. நான் இந்த ஸ்வீட்ஸ் கொண்டு போனால் கிளாஸில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க தெரியுமா. எனக்கு வேறு ஸ்வீட் தான் வேணும். என்ன மக்களே சொல்லிட்டு இருக்க? இப்போ இந்த ஸ்வீட் வாங்கியாச்சுல, இனி அடுத்த பர்த்டேக்கு பெரிய ஸ்வீட் எல்லாம் கொண்டு போகலாம். என்ன? இல்லை இல்லை, இந்த பர்த்டேக்கு எனக்கு பெரிய ஸ்வீட் தான் வேணும். நம்ம வீட்டு பக்கத்தில் தானே கடை இருக்குது, இதை கொடுத்து மாற்றிட்டு எனக்கு கிட்கேட் ஸ்வீட் கொண்டு வாங்க. நீ சொல்லியது போல நான் ஆடிட்டு இருக்கேன். இந்த டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் எடுக்காம இரு. கொஞ்சமும் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே தெரியல. எல்லாம் அப்பா என்னால தான். நீ வாங்கி கேட்கறதெல்லாம் அப்பா உடனே ஃபாரின்ல இருந்து சென்ட் பண்ணியாங்க. சைக்கிள் வாங்கி கேட்டால் சைக்கிள் அனுப்பி விடியாங்க, மொபைல் வாங்கி கேட்டால் மொபைல் அனுப்பி விடியாங்க. எல்லாம் உனக்கு அப்பா என்னால தான் நீ இப்படி இருக்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஸ்வீட் ஃபாஸ்ட்டாக போய் வாங்கிட்டு வாங்க, டைம் ஆச்சு. ஐ ஜாலி ஜாலி. அம்மா பெரிய ஸ்வீட் வாங்க போயிட்டாங்க. இன்னைக்கு தான் எனக்கு கைக்கு மொபைல் கிடச்சிருக்கு. இது ஸ்கூலுக்கு கொண்டு போக ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இந்த மொபைலை காட்டுவோம். கிளாஸ்லேயே எனக்கு மட்டும்தான் மொபைல் இல்லாமல் இருந்து, இப்போ எனக்கும் வந்தாச்சு. அதுவும் எல்லாரை விட பெரிய மொபைல் என்கிட்ட தான் இருக்குது. எல்லாருக்கும் குட்டி குட்டி மொபைல் தான் இருக்குது. மக்களே நெட்டவள்ளி நீ கேட்டது போல உனக்கு கிட்கேட் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஐ ஜாலி ஜாலி. இன்னைக்கு நான் பர்த்டே ஸ்கூலில் போய் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். அம்மா வீட்டுக்கு வந்தும் செலிப்ரேட் பண்ணணும். என்ன நீங்கள் கேக்கெல்லாம் எனக்கு வாங்கி வைங்க, நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரட்டா? எதுக்கு மக்களே உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும்? உனக்கு மட்டும் ஒரு கேக் வாங்கி வைக்கி. அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பர்த்டேக்கு வீட்லேயே ஒரு செலிப்ரேஷன் வைப்பாங்கம்மா. நான் எல்லாருக்கும் பர்த்டேக்குமே போயிருக்கேன். நம்மளும் வைப்போம்மா. நீங்கள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஒரு கேக் வாங்குங்க, அவ்வளோ போதும். சரி சரி மக்களே, உனக்கு ஆசைக்கு எல்லாம் பண்ணியும், எங்கள் ஆசைக்கு நீ நல்லா படித்தாலே போதும். சரி சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பியேன். மொபைலை வீட்டில் வச்சுட்டு போ. என்ன? சரி சரிம்மா, நான் மொபைலை வீட்டில் வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புவேன். மக்களே நெட்டவள்ளி மீதி வர சாக்லேட் எல்லாம் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வா. என்ன? ஒரு சாக்லேட் 20 ரூபா. சரி சரிம்மா, நான் மீதி வர சாக்லேட் எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வரேன். இன்னைக்கு ஸ்கூலில் நல்ல ஜாலியாக இருக்க போகுது.
எல்லாருமே இன்னைக்கு என்ன சுற்றி தான் இருப்பாங்க. ஏன்னா நான் பெரிய சாக்லேட் வேற வச்சிருக்கேன். எல்லாரும் நெட்டவெளி எனக்கு சாக்லேட் தான், எனக்கு சாக்லேட் தான்னு கேட்க போகிறாங்க. அது வேற என்கிட்ட மொபைல் வேற இருக்குது. இன்னைக்கு ஸ்கூலில் நினச்சாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமாக கிளம்புவோம். ஹாப்பி பர்த்டே நெட்டவள்ளி. தேங்க்யூ பூமாரி. நெட்டவள்ளி, நீ என்ன சாக்லேட் கொண்டு வந்த? நான் கிட்கேட் சாக்லேட் கொண்டு வந்தேன். 120 rupeesன்னு அம்மா சொன்னாங்க. நல்ல பெரிய பெரிய சாக்லேட்டாக இருக்குது. நெட்டவள்ளி, எங்களுக்கு தான் நெட்டவள்ளி. ஃபர்ஸ்ட் இப்பமே ஒரு கதா, அதுக்கு பிறகு மேம் வந்த பிறகு ஒரு கதா. இல்லை நான் ஃபஸ்ட்டு மேமுக்கு தான் சாக்லேட் கொடுப்பேன். அதுக்கு பிறகு தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சாக்லேட் கொடுப்பேன். பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு பர்த்டேக்கு எங்கள் அப்பா மொபைல் அனுப்பி விட்டுருக்காங்க. நல்ல பெரிய மொபைல் தெரியுமா? அப்படியே நெட்டவள்ளி, நீ மொபைல் இல்ல நல்லா கவலைப்பட்டுட்டு இருந்தேல்ல, இனி உனக்கு ஜாலி தானே? நான் ஸ்கூலுக்கும் அந்த மொபைலை கொண்டு வந்தேன். உங்கள் எல்லா டைமே காட்டலான்னு சொல்லி கொண்டு வந்தேன். நெட்டவள்ளி, நீ சொன்னது போல நம்ம கிளாஸ்லேயே உனக்கு தான் இப்போ பெரிய மொபைல். நெட்டவள்ளி, மொபைல் ஏதாவது சாங் ப்ளே பண்ணு நெட்டவள்ளி. நான் ஏதாவது சாங் ப்ளே பண்ணும்போது மேம் வந்தாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். அதனால் நம்ம வீட்டுக்கு போகும்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கேன்னு. ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, இப்போ எல்லாம் மேம் வரமாட்டாங்க. ப்ளீஸ் ஒருக்கா ப்ளே பண்ணி காமி. சரி ஒருக்கா ப்ளே பண்ணி காமிக்க. என்ன சாங் வேணும்? ஆரறிவாரோ அந்த சாங் போடு நெட்டவள்ளி. சரி ஃபாஸ்ட்டாக இன்னொரு சாங்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு சாங் போடு நெட்டவள்ளி. நெட்டவள்ளி, மேம் வர சத்தம் கேட்குது. ஃபோனை ஒளிச்சு வை நெட்டவள்ளி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையை சொல்லுங்க, யார் கிளாஸுக்கு மொபைல் கொண்டு வந்தா? நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிளாஸுக்கு வெளியில தான் நின்னேன். யாரும் சினிமா பாட்டெல்லாம் போட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, யார் மொபைல் கொண்டு வந்தா? மேம், யாரும் மொபைல் கொண்டு வரல மேம். பிங்கி, எலும்பு. பிங்கி, உண்மையை சொல்லு, யார் மொபைல் கொண்டு வந்தான்னு சொல்லு, அல்லது நாளைக்கு நீ உன பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். மேம், உண்மையை நான் கொண்டு வரல மேம். அப்போ யார் கொண்டு வந்தா? உண்மையை சொல்லு. மேம், யாரும் கொண்டு வரல மேம். உண்மையை சொல்லு பிங்கி, அல்லது நாளைக்கு நீ தான் உன பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். மேம், நெட்டவள்ளி தான் மேம் மொபைல் கொண்டு வந்தா. நெட்டவள்ளி, நீயா மொபைல் கொண்டு வந்த? ஆமாம் மேம், எனக்கு பர்த்டேக்கு எங்கள் அப்பா மொபைல் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால ஃபஸ்ட் டேனால தான் மேம் நான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்தேன். மொபைல் என்னட்ட தான் நெட்டவள்ளி. மேம் ப்ளீஸ் மேம், இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் மொபைல் கொண்டு வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் மேம் கொண்டு வந்தேன். ப்ளீஸ் மேம். நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தியோ வரலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மொபைல் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தியா? என்னட்ட தான். மேம் ப்ளீஸ் மேம், இது ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் மேம். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை வாங்கி தந்தாங்க. அப்போ வீட்டிலே வச்சிருக்க வேண்டியதானே? யார் கிளாஸுக்கெல்லாம் கொண்டு வர சொன்னா? மேம் தெரியாமல் கொண்டு வந்துட்டேன் மேம். சாரி மேம், இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேயே உங்கள் வீட்டில் எப்படி தான் மொபைல் எல்லாம் வாங்கி தராங்கன்னு தெரியல. நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கூட ஒரு மொபைல் எங்கள் வீட்டில் வாங்கி தரல. மொபைலை தான் நெட்டவள்ளி. நாளைக்கு உங்கள் அம்மாயை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அவங்க வந்து மொபைல் வாங்கிட்டு போட்டு. மேம், பர்த்டே கேர்ள் எப்பவுமே அழ வைக்க கூடாது மேம். ஆமாம் மேம், எங்கள் பாட்டியும் சொல்லியிருக்காங்க, அழ வச்சா கடவுள் நமக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்களாம். நெட்டவள்ளிக்கு சப்போர்ட்டு மட்டும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கிளாஸில். மேம், எனக்கு பர்த்டே மேம். உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்தேன். பெரிய பெரிய சாக்லேட் கொண்டு வந்தேன். எனக்கு மூட் இன்னைக்கு ஸ்பாயில் ஆகியாச்சு. சாக்லேட் சாப்பிட்ற மூடில் எல்லாம் நான் இல்லை. எனக்கு சாக்லேட் வேண்டாம். மேம் ப்ளீஸ் மேம், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தருவேன்னு பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கல மேம். என்கிட்ட இந்த சாக்லேட் எடுங்க மேம். டிசிப்ளினான பிள்ளைங்கள்ட்ட இருந்து தான் நான் சாக்லேட் எல்லாம் எடுப்பேன். இப்படி மொபைல் கொண்டு வந்தாலும் அவங்க சாக்லேட்டே எனக்கு தேவையில்லை. நெட்டவள்ளி, அப்போ மேமை விட நெட்டவள்ளி, எங்களுக்கு எல்லாம் சாக்லேட்டையும் தான், மேமுக்கு தேவையில்லை போல. ஆமா நெட்டவள்ளி, எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு ஃபேவரட் சாக்லேட்டே கிட்கேட் தான். எனக்கு தான் நெட்டவள்ளி. இல்லை நான் மேமுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். மேம், என்கிட்ட இந்த சாக்லேட் எடுங்க மேம். எவ்வளோ தடவை சொல்லுவேன் எனக்கு சாக்லேட் வேண்டான்னு? எனக்கு இப்போ கிளாஸில் பாடம் எடுக்கணும். ஏன்னா கிளாஸில் வச்சு வேறு பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வேண்டாம். அடுத்த பீரியட் நீ சாக்லேட் கொடுன்னு. ஐயோ, சாக்லேட் சாப்பிடலாம் ஆசையாக இருந்து எல்லாம் போச்சு. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.